சிவமங்கலம். வெறி வற்றின் வெற்றியே. வெறி வற்றின் வெற்றியே. தனி மனித வாழ்வியல் வெற்றி என்பது 100% வெற்றில் நிற்றல். வெற்று நிற்றல். அப்ப தனி மனிதனுடைய வாழ்வியல் வெற்றி அப்படின்றது வெறி வற்றி போய் தான் ஒரு மனிதன் வெற்றி அடைகிறானே தவிர மற்றபடி இந்த சகத்தில் அவன் அடைகின்ற எந்த வெற்றியும் வெற்றி இல்லை பாருங்கள். ஆமா, அது ஒரு ஓட்டப்பந்தயமா இருக்கிறது. அன்று அவன், இன்று இவன், இப்படி 100% ஒரு ஓட்டத்தில் இருப்பதுதான். நமக்குள்ள இருக்கிற வெறி வற்ற வேண்டும். அப்போதான் நம்ம வெற்றி அடைந்ததா அமையும். இப்ப நம்ம இந்த களத்துல தேடி ஓடிக்கிட்டு இருக்க வெற்றி, இந்த சமூகத்தின் மத்தியில நம்ம அடைகின்ற வெற்றி அப்படின்றது எல்லாமே இதெல்லாம் இந்த சகம் சார்ந்ததுன்னு சொல்றேன். ஆமா, அது ஒரு அந்த சந்தை கடைக்கு உண்டானது, அந்த மேடை நாடகத்திற்கு உண்டான வெற்றி. என் வெற்றி என்பது நான் நேற்று இருந்தவனும் இல்லை, நாளை இருக்க போகிறவனும் இல்லை. இங்கு எல்லாமே மாற்றப்படும், எல்லாமே பறிக்கப்படும், எல்லாமே முடிக்கப்படும். இது தெரிந்தே தான் இந்த களத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இங்கு எந்த வரவுகள் வந்தாலும், எந்த செலவுகள் ஆனாலும், வரவுகள் வரும் பொழுது அதை பற்றுவதும் இல்லை, அதெல்லாம் செலவுகள் ஆகும் பொழுது பதறுவதும் இல்லை. இது இப்படியே நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். வரவும் செலவும் வேற. அதை நம்ம எதையும் பற்றி இருக்கிறது இல்லை, ஒன்றுல பதற்றம் அடைவதில்லை. இந்த நிலையை உறுதி செய்யறதுங்கிறது நமக்குள்ள இருக்கிற வெறி தீர்ந்த பின்புதான் இந்த நிலையை ஒரு மனிதன் அடைய முடியும். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே. ஆமா, நமக்குள்ளார இருக்காது, 100% இருக்கு. இதை நல்லா ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா நமக்கு புரியும். ஏன்னா இந்த புல்லுயிரிலிருந்து எறும்பு முதல் யானை வரை இந்த உணவு சங்கிலியில் அனைத்து உயிர்களும் பூட்டப்பட்டிருக்கின்றன. இத்தாவர சங்கமற்று மாற்று இல்லை. இதெல்லாம் கடந்து மெய் அறிவின் பெயரால, மனத்தின் பெயரால, இதமிகு இதயத்தின் பெயரால, மேலான குண நலன்களால் தீர்மானிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயற்கையின் ராஜ ரத்தினம் மனிதன். புனிதத்தோடு தோன்றினவன் மனிதன். அவன் அதை இழந்துடுறாங்கிறது வேற விஷயம். ஆனா அவன் புனிதன். அந்த அறிவின் பெயரால எதையும் அவனால வெல்ல முடியும். இந்த மெய் அறிவின் பெயரால எதையும் வெல்ல முடியும். எந்த கணமும் எதையும் துறந்து விட முடியும். இந்த சகத்தில் இருக்கின்ற எந்த துன்பத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். சதானந்தத்தில் நிலைநிறுத்தி கொள்ள முடியும் இந்த மெய் அறிவினால். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அந்த நிலையில தான் நம்ம வீற்றிருக்கிறோமா பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய மனதினுடைய அந்த 2வது பக்கங்கள் மர்ம பிரதேசம், மர்ம கர்மம் புரிய ஒரு அதர்மம் இருக்கிறது. அது அதற்கும் தெரியாது. ஏனெனில் அதற்கு அதர்மமே தர்மம் என போதிக்கப்பட்டிருக்கிறது, தர்மமே அதர்மம் என போதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இங்க அது எந்த முடிவையுமே எடுக்காது. அது ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருக்கு. தானா தன்னை பூட்டிக்கும், தானாவே அந்த விளையாட்டுல தன்னை சேர்த்துக்கும். அத்தனையும் தன் பெயராலேயே கூட்டிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டியும் பொறாமையின் பெயரால இந்த களத்தை அமர்க்களமா ஆக்கிறோம். ஆம், சொல்லுங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. சத்தியம் சொல்கிறேன், நான் நமக்குள்ள இருக்கிறது நிஜம். அதனாலதான் இந்த மனிதன் எந்த எல்லைக்கும் போயிடுறான் பாருங்களேன். எந்த சுயநலத்தின் பெயரால எதை வேணாலும் செய்துடுறாங்க பாருங்க. இந்த மெய்யறிவு உனக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் அளவு. அளவளவே வளமும், வளத்தின் அளவே பொது நலமும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அத்துக்குள் அவனை நாயகமாய் உழல விட்டிருக்கும் இந்த மெய்யறிவு. எதையும் தேசம் செய்திருக்காது, எதையும் தூற்றி இருக்காது.
ஒரு அறிவுடையவரை அறிவுடையவரை ஏற்பார், ஒரு அன்புடையவரை அன்புடையவரை ஏற்பார். இது நிலைப்பாடு. பாம்பின் கால் பாம்பறியும். இது ஒரு மெய் அறிவித்தை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால நமக்குள்ள ஒரு வெறி இருக்கு, மறந்துடக்கூடாது. அதுதான் இந்த களத்துல ஒரு ஒரு உச்ச வரம்பில்லாத பயணத்தில் இந்த மனிதனை அழைத்து சென்று கொண்டிருப்பது. அதுதான் அதன் பெயரால் அந்த இலக்கை தேடி ஓடி சென்றவரெல்லாம் சென்று கொண்டே இருந்தார். ஒரு நிறுத்தத்தில் அவர் தூக்கி எறியப்பட்டார், புதைக்கப்பட்டார், கரைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் வாழ்வு முடிந்து விட்டது. இந்த நாடகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கதாபாத்திரத்திற்கு தான் வயதாகிவிட்டது. முதுமையின் பெயரால் அது முடித்து வைக்கப்பட்டு விட்டது. இது தெரிந்தும் இந்த எல்லையில்லாத கூட்டம் அங்கு ஏதோ ஒன்றினை நோக்கி, அந்த முதல் ஒன்றினை நோக்கின பயணத்தில் அதையும் அறியாது அதில் கூட்டி அதை செலுத்தி கொண்டிருக்கிறது. மன உத்வேகத்தினால் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என் செல்வங்களில். வெறியை தீர்த்து வையுங்கள், அதை விலக்கி வையுங்கள். ஏன்னா நம்மளுடைய பதிவுகள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏதோ நம்ம இதெல்லாம் நான் கடந்த காலத்தை நான் மறந்து வைத்துட்டு நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எதையும் மறக்கவில்லை. அத்தனையும் அங்கு வேறா வைத்திருக்கு, வேறுக்குள்ளர மறைச்சு வச்சிருக்கு. அதற்குரிய களம் வரும்போது அது களமாடிடும். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே. அது அந்த களமும் அந்த காரியரும் வரும்போது அது அதற்குரிய எதிர்வினையை செய்திடும். நமக்குள்ளார இருக்காது. அதனாலதான் இங்கு ஏற்றத்தாழ்வுகள் எல்லை இல்லாது வளர்ந்து கொண்டே இருக்கின்றன, ஒன்று இழந்து கொண்டே இருக்கின்றன. ஏன்னா ஒரு உச்சவரம்பு இல்லை. ஏன்னா மனம் அப்படியே முழுசா அங்க புத்தியில தன்னை நிறைத்து அதன் பெயரால அறிவும் மனமும் ஒரு சேர பயணித்துக்கிட்டு இருக்கு. மெய்யை துறந்து, அறிவுன்னா அதுக்குள்ளார மெய் சேர்ந்து இருக்கணும், அல்லது இந்த அறிவினால நீ மெய் அடைந்து இருக்கணும். மெய் அறிவின் பெயரால நீ தீர்மானிக்கிறது வேற, அறிவின் பெயரால நீ தீர்மானிக்கிறது வேற. இந்த அறிவு 100% மனதிற்கு வேலை செய்யும். நமக்குள்ள இந்த மனதிற்குள் எல்லை இல்லாத இருண்ட பிரதேசங்கள் இருக்கிறது. ஏன்னா உனக்கே தெரியும், ஒரு நிலைப்பாடோடு இருக்கு. பசி வேளையில 10 மறந்து போகிறதா, எல்லை இல்லாத விகாரத்தை அடைஞ்சிடறான். இவன் மனித தேகத்துல தானே வைக்கப்பட்டிருக்கான். இவனுக்கு ஏன் அந்த விகாரம் தோன்றினது? ஏன் தோன்றினது? இந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய்ங்கிற இந்த ஓட்டத்துல இவன் இதெல்லாம் பிறந்ததின் பலனா அளிக்கப்பட்டதுதான் இந்த மனித பிறவி. நீ உணர்ந்தா என்ன, உணராது போனால் என்ன? இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்வு நிறைவு செய்ததற்காக அளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கிரீடம் போன்ற ஒரு உயிர் தான் நீ. அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த கடந்து வந்த அத்தனை சுவடுகளோடும் அத்தனை வாடைகளோடும் நம்ம பொருந்தி இருக்கிறோம். ஆமா, அவைகளிடத்துல இந்த மனித தேகத்துள்ள நர தேகத்திற்குள்ளார அதன் புத்திக்குள்ளார செலுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு மெய் அறிவு அளிக்கப்பட்டிருக்கிறது, பகுத்தறிவு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எந்த நேரத்தில் நம்மளுடைய கடந்த கால மிருக வாடை நமக்குள்ளார புகுந்துரும். நீ சிங்கத்தையும் கடந்து வந்தவன், புலியையும் கடந்து வந்தவன், ஒரு மலை பாம்பினையும் கடந்து வந்தவன். நீங்க எதை கண்டு அஞ்சி கொண்டிருக்கின்றாயோ வனத்து மிருகங்கள் எல்லாம் மனந்தனில் தெரிந்து கொண்டிருக்கின்றன. மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுவாங்க. சத்தியம் சொல்கிறேன். அதனால இங்கு வைக்கப்பட்ட முதல் பாடமே பசியும் ருசி. முதல் பாடம் முதல்ல அதுதான். ஏன்னா அது மட்டும்தான் உன்னை நிலை இலக்கு செய்யும். கடந்த காலத்தினுடைய எல்லைக்கு அழைத்துட்டு போயிட்டு அப்படியே 100% நரநுருவில் ஒரு புலியை செய்துட்டு போயிடும். பசியை முதல்ல ருசி, புழுக்கம் பழகு, கசந்ததை உண். இதெல்லாம் இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இங்க இப்படிதான் இருக்கு. இங்க இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுல நம்ம பொருந்த முடியாம தான் சிதைந்து போயிடுறோம். வேற வந்துருது, வஞ்சம் வந்துருது, நஞ்சு வந்துருது. இதெல்லாம் நிலைப்பாடுகள்ல கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் மெய் அறிவினால். ஜனனம் மரணம் ஒரு சம்பவம், அவ்வளவுதானே. அந்த மரணத்தினால ஒரு சம்பவமா எடுத்துக்க முடியுதா?
இல்லை, பலருக்கு வாழ பிடிக்கவில்லை. அதனால சரி வந்துருங்க அப்படின்னா அவங்க செல்லவும் தயாராக இல்லை. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு ஆசையினுடைய வெறியின் பெயரால, நிலைப்பாட்டின் பெயரால தன் நிலை மறந்து. இவனுக்கு புரியாது. இவனை ஒருத்தன் கட்டுப்படுத்துவான், இவனுக்கு கீழே இருக்கவனை இவன் கட்டுப்படுத்துவான். இறைவனிடத்துல அவனிடத்துல இருந்து காத்திருன்னு வேண்டுவான், ஆனா இவனை விடுவிக்க மாட்டான். இப்படியே அடுக்கடுக்கா கடை கோடி மனிதர்கள் வரைக்கும் இருக்கு இந்த வெறுப்பும் வெறியும். ஐயமிட்டு உண்பவர்களுக்குள்ளர இருக்கு 1000 பேதங்கள், வாதங்கள், தர்க்கங்கள், குதர்க்கங்கள். அங்க அனைத்தையும் திறந்தாச்சு. அங்க அடுத்தவர் அழிக்கும் அண்ணன் தான் நமக்கு வாழ்வுன்னா அவங்க அதுக்குள்ளார உள் வாங்கிக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சராசரி மனிதனுக்கு உண்டான அனைத்தும் அவர்களுக்கும் உண்டு. அதெல்லாம் இந்த மனம் தன்னில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் அது இருக்கும். ஏன்னா அது வெறி வற்றணும். நமக்குள்ளார ஊடுருவி இருக்கிறது, அணுவாக ஊடுருவி இருக்கு. நமக்கு நாமே களத்தை செய்துகிட்டு இருக்கோம். ஒண்ணுமே போட்டி நடக்காது, எதுவும் நடக்காது. இவர் ஒரு வாகனத்தில் செல்கிறார், இன்னொருவர் இன்னொரு வாகனத்தில் செல்கிறார். அவர் பணி நிமித்தமாகவும் இவர் பணி நிமித்தமாகவும் செல்கிறார்கள். 2 முறை சந்தித்துக் கொள்கிறார்கள், முடிஞ்சிருச்சு. இவர்களுக்குள்ள மனோ ரீதியான போட்டிக்கு தயாராகிறாங்க. இவர் அவரை முந்தி செல்கிறார், அவர் இவரை முந்தி செல்கிறார். இவர் யாருன்னே தெரியாது அவருக்கு. அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னா அது யதார்த்தமா காண தெரியாம அத போட்டியா, அவன் என்ன மிஞ்சிருவானா அப்படின்ற நிலைப்பாட்டுல தானே அந்த களத்தை பூட்டிக்குது. பொறாமை விளையம் வருது, அதுக்கு அடுத்தது போட்டி வந்துருது, அதுக்கு அப்புறமேட்டுக்கு பெரும் போராட்டத்தை செய்து விடுகிறது. பாருங்கள் என் செல்வங்களே, இந்த மனிதனுடைய தலைவணக்கங்களையும் போற்றுதல்களையும் உங்களை புகழ்படுத்துவதையும் செருப்புக்கும் கீழ் வையுங்கள். காலுக்கும் கீழ் கூட கிடையாது, செருப்புக்கும் கீழ் வையுங்கள். அதுதான் அந்த வெறியினுடைய ஆதாரம். அதுதான் சொல்றேன். அதன் பெயரால தான் அதை தன்னை வேறு விதமாக கருதி கொள்கிறது. சத்தியமாக இந்த மேடை உன்னை அறிந்ததில்லை. இன்று அந்த மேடையில் நீ பிரகாசிக்கிறாய். அந்த மொத்த களமும் உனக்கு ஒரு நாயகத்துவத்தை தந்தது. இதே மேடையில் நீ தூக்கி எறியப்படுவாய். கோடி கோடி நாயகர்களை தாங்கின மேடை அது. இங்கு நடிகர்கள் நாயகர்கள் இல்லை, மேடைதான் நாயகம். புரிந்து கொண்டால் வாழ்வினிக்கும். பாருங்கள் என் செல்வங்களே, சத்தியமாக இந்த உலகம் தூக்கி எறியும். ஏன்னா அது வேற போக்குல போய்கிட்டு இருக்கு. காற்றுள்ள போது தூற்றிக் கொண்டிருக்கிறது. ஆமா, காற்றுள்ள போதுதான் தூற்றும். அப்ப உனக்கு அந்த பச இருக்கிற வரைக்கும், அந்த காந்தம் இருக்கிற வரைக்கும் அது உன்னை உச்சாணி கும்பல வச்சு அழகு பார்க்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு மிக சாதாரணமா கடந்து போயிடும். அது கடந்து போயிடும், நீ அதோட கடந்து போயிட முடியாது. ஏன்னா அதற்கு முன் அது ஏற்றி வைத்த எல்லா சரத்துகளும் உன் சிரத்திற்கு மேல் இருக்கும். அதை வாழ வைக்கிறதுக்காக எவ்வளவு நீ போராடிக்கிட்டு இருப்ப. உனக்கு எவ்வளவு காலம் இங்க இருக்கு, வரையறுக்கப்பட்ட காலம்தான். அப்ப அந்த மகுடத்திற்காக நீ வாழ்ந்து முடிச்சிட முடியாது. ஏன்னா நீ ஒரு நாள் முடிஞ்சிருவ. இந்த எந்திரம் அப்படியே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுவும் முடிக்கப்படும். அப்ப இந்த சகம் எதை தந்தாலும், என்ன பெரிய நிலைப்பாட்டை தந்தாலும், உன்னை விட அங்கு உயரியவனே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆமா, நீதான் இந்த உலகத்தின், இந்த உலகம்லாம் 2 நீ 1ன்னு சொல்லிடும். உலகத்தில் நீ ஒருவன் சொல்லும், எல்லாமே சொல்லும். உன்னை நம்ப வச்சிரும், நீ நம்பி விடுவாய். அதுதான் நிஜம்னே நீ இயங்க தொடங்கிடுவ. அன்று அதுதான் நிஜமா கூட இருந்திருக்கும், ஆனா என்றும் அந்த நிஜம் நிலைப்பதில்லை. அப்ப வரும்போதே இலக்க கற்றுக்கணும். என் குருநாதன் தான் கூறுவான், குமரா இங்க நீ எதையும் எடுத்துக்கொள், எதையும் ஏற்றுக்கொள். ஆமா, எந்த கணம் அது உன்னை விலக எத்தனிக்கிறதோ அதற்கு முன்னாடி ஒரு கணம் அதை திறந்துடணும்னு சொல்லுவார். அப்ப இந்த வளங்கல்களில் நீ வாழ்ந்து விடாதே. எல்லாத்தையுமே சாட்சியா பாரு, உன் தேகத்தையும் சாட்சியா பாரு,
உனக்குள்ள ஒரு வெற்று ஆனந்தம் இருக்கிறதா? உனக்குள்ள ஒரு தன்னிறைவு இருக்கிறதா? ஒரு நிம்மதி இருக்கா? ஒரு சந்தோஷம் இருக்கா? ஒரு இயல் அடங்கல் இருக்கா? சும்மா இந்த இந்த காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த சம்பவங்கள் மன அழுத்தத்தின் பெயரால் உன்னை உறங்க விடாது பார்த்து கொள்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். அது உன்னை பார்த்துக்குது. உன்னை உறங்க விடாம பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா நீ அதீதமா வேலை செஞ்சுட்ட. என்ன அதீதமா வேலை செஞ்சுட்ட? அதீதமா ஆழ்ந்துட்ட அல்லது அதீதமா பற்றிட்ட. உனக்கு நிலகால புரியாது. நீ குதூகலத்துல இருப்ப. இது மட்டுமே இருக்காது. அது இலையில ஒரு ஓரமா இருக்கிற இவ்வளவு இருக்கிற அது ஒரு இனிப்பு. அது சிறப்பானதுதான். உனக்கு மிகவும் பிடித்ததுதான். ஆனா அதுதான் உனக்கு உணவுன்னு நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீ அது வேணான்னு சொல்லிடுவ. சரிப்பா, உனக்கு மிகவும் பிடித்தது இந்த இனிப்பா இருக்கிறது. இனி வாழ்நாள் மொத்தமும் உனக்கு இனிப்பே அளிக்கப்படட்டும், விடுங்கள் அப்படின்னா உடனே அது அந்த இனிப்பை அவர் தள்ளி வச்சிருவார். ஏன்னா இவருடைய சுபாவமே அப்படி இல்லைன்னு சொல்றார். அறுசுவையும் தான், அத்தனையும் தான், அத்தனையும் இணையாய் பாருங்கள், துணையாய் பாருங்கள். அந்த ஆறினுடைய ஆணைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விடாதீர்கள். உணவை ருசிக்க சொன்ன இந்த உலகத்துல குருநாதன் பசியையும் ருசி, பசிய ருசிக்க பழகுங்க. புசிக்க தந்துட்டு புசியுங்கள். அடுத்தது பசித்து புசி. ருசிக்காக புசிக்காதே. புசிப்பதையே ரசி ருசி. இதுக்குள்ள வாழ்க்கை தத்துவமே முடிஞ்சிருச்சு. பசியும் ருசி, புசிக்க தராது, உணவு எடுத்துக்கொள்ளாது, புசிக்காது, பசிக்காது புசிக்காதே, ருசிக்காக புசிக்காதே, புசிப்பதையே ரசி ருசி. முடிஞ்சிருச்சு. இது வெறும் உணவுக்குள்ள, வாழ்க்கைக்கும் அப்படிதான் சொல்றேன். அப்ப இங்க சில வளங்கல்கள் மறுக்கப்படும் பொழுது, அதுவும் வாழ்வாதாரம், உயிராதாரம் இதெல்லாம் மறுக்கப்படும் பொழுது நீ அந்த நிலை இழக்கிறாய். அந்த இடத்துல நீ ஒண்ணு ஜெயிச்சிட்டனா இந்த களம் எந்த மாயை செய்தாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய். அங்கிருந்துதான் மிருக வெறி வருது. அதனாலதான் உணவு ஆவேசமாக உண்ணுவார்கள். அப்படிலாம் பாத்திராதீங்க. அது ஒரு ஓர வஞ்சனை அன்னம். மறந்து விடாதீர்கள். இந்த நேரம் எவ்வளவோ என்னுடைய சகோதரங்களுக்கு அது செல்லவில்லை. இந்த இந்த ஒரு உணவிற்காக உயிரிழந்த, இந்த நேரம் உயிரிழந்த என்னுடைய சகோதரங்கள் இருக்கிறது. அங்கு அன்னாகாரம் இல்லாம வீழ்ந்து போன, இன்னும் ஏதோ உறைவிடம் இல்லாம, உடை இல்லாம, இப்படியெல்லாம் வீழ்ந்து போன நம்மளுடைய சகோதரங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த அன்னம் செல்லவில்லை. ஆனா நம்மளை மட்டும் ஓர வஞ்சனை பண்ணி நமக்கு முன்னாடி வந்து உணவாகி கிடக்கிறது. அந்த தீவிரத்தை முதல்ல எடுத்துருங்க. நிதானமா பாருங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதை துவேஷம் பண்ணிடாதீங்க. ருசிக்கு பிரதானம் கொடுத்துடாதீங்க. இது எந்திரத்திற்கான இயக்கத்திற்கான மூலப்பொருள். அது உண்மை. அதற்கு அந்த மரியாதை நம்ம கொடுத்தாகணும். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, நமக்குள்ள ஒரு வெறித்தனம் இருக்கு, தானாவே வந்துடுது. அது நமக்குள்ள நம்மளுடைய மனப்பக்குவமின்மை காரணமா, மெய் அறிவின்மை காரணமா நமக்குள்ளார சுரக்கின்ற ஒரு துர்நொதி தான் அந்த வெறித்தனம். கெட்ட நொதி. அது அப்படியே இருக்காது. அந்த நொதி வரும்போது அந்த நொதியினுடைய தன்மைகளை உன் உடலுக்குள்ளார, மனதுக்குள்ளார செலுத்தி அந்த நேரத்துல உன்னை விகாரப்படுத்திடும். எந்த நொதியும் 3 நிமிடம் தாண்டுவதில்லை. அந்த 3 நிமிடம் அதை நம்ம தெளிவா எதிர்கொள்ளணும். நம்மளையும் அறியாம தோன்றிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஏதாவது கோவப்பட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே உட்காந்துட்டு போங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, இல்ல 1 2 3 அப்படின்னு 10 வரைக்கும் எண்ணுங்க. அப்படின்னா எதுக்கு? அப்படின்னா அந்த நொதிய செயலிழக்க செய்யறதுக்கு தான். அந்த நொதியினுடைய தீவிரத்தை நீர்த்து போக செய்யறதுக்கு தான். ஏன்னா அது நமக்குள்ள இருக்கிற மனதினுடைய குரோத பக்கங்கள்ல வர்ற துர்நொதி. அதுதான் அந்த வேலையை செய்துகிட்டு இருக்கு.
எப்படி ஒரு துளி ராஜ திராவகம் அது அங்கு இருக்கின்ற வரை அது தன் பணியை செய்து கொண்டிருக்கிறதோ, அதே போல அந்த துர்நொதியும் ஆசையின் ஆணி வேர்ல இருந்து ஒரு வெறித்தனமா உனக்குள்ளார இருக்கு. தள்ளி வையுங்கள். எந்த இடத்திலும் நீங்கள் ஆவேசம் கொள்ளாதீர்கள். உடல் தேகத்தின் பெயரால விழித்து உறங்கி அல்லது உறங்கி எழுந்து எதை செய்தாலும் உனக்குள்ள ஒரு ஆவேசமான போக்கே இருக்கக்கூடாது. நீ சகல நிதானத்தோடு தான் இருக்க வேண்டும். 100% சொல்கிறேன் என் செல்வங்களே. வந்துட்டா அப்படியே ஆடுறது, போயிட்டா முடங்கி போயிடுறது, இந்த உலகம் போட்டுனா உட்காந்துக்கிறது, தூற்றுனா அங்க போய் ஓரமா உட்காந்துக்கிறது, நம்மளை கண்டுக்கலன்னா ஒண்ணு. இதெல்லாம் சொல்றேன். இந்த கண்கள், இந்த சகம் உன்னை கண்டு கொள்கிறதா விலக்கி வைக்கிறதாங்கிறத பார்க்க வேணா. இந்த கண் கொண்டு உங்களையே நோக்குங்கள். உங்களை நீங்களே நோக்கி இருங்கள். மற்றபடி இங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்றேன். பொதுவா நம்ம ஒரு வாழ்வு வாழ்றோம். நமக்கு இங்க முடிவா மீதம் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு சம்பவம் மரணம். ரணம், ரணபயம், மரணம், மரண பயம். இதுதான் இங்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவின் பெயரால நான் அதை வெல்றது. அதை எப்படி நான் வெல்ல முடியும்? அதை நான் வெல்லணும் அப்படின்னா எனக்குள்ளார அங்க அணு அணுவாக ஊடுருவி இருக்கின்ற ஆசைன்ற வெறித்தனம் இருக்கு. ஆசைதான், ஆசையின் தீவிரம் தான் வெறியா மாறுறது. அளவின் பெயரால ஆசையும் குற்றம் இல்லை. அப்ப அது ஊடுருவி இருக்கு அப்படின்னா நான் உள் வாங்கத்தான் வேண்டும். ஏன்னா நான் மீட்டு எடுத்துக்கணும். வெறியை நிராசையால, ஆசையை நிராசையால மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். அது எதை வேணாலும் விரும்பிடும். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா மயங்கிறோம், அடிமைப்பட்டோம். அப்படியே என் வாழ்வே அதுதான் முடிவு பண்ணிடும். அதுக்கப்புறமேட்டு தான் போனா தெரியும், அங்க ஒரு பிசாசு இருக்கும், அங்க ஒரு அரக்கன் அமர்ந்திருப்பான். ஆனா அது தோற்றத்தை கண்டு தன்னை தாண்டி அடிமைப்படுத்திடும். அதுதான் வாழ்வுன்னு பண்ணிடும். இதுக்கெல்லாம் கால்நிலை ஆசைதான் காரணம். ஆசையை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் வெறியை உள்வாங்க முடியும். அப்ப அது ஆசையை நிராசையால தான் உடைக்க முடியும். வெறுக்க சொல்ல, விரும்பவும் சொல்ல. தன் இருப்பில் இருந்து சாட்சியா எதையும் காண். நிஜம் தானே. என்னுடைய தேகம் ஒரு சேத சாதனம். இது முடித்து வைக்கப்படும். நான் உணர்ந்தா என்ன, உணராட்டி என்ன, ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலன்னா என்ன. காலன் கை பாசம் வரும் பொழுது, அந்த காலன் பாசம் வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? அப்ப நான் இதில் பற்று இருந்தால், ஆசை வைத்திருந்தால், இச்சை வைத்திருந்தால் அந்த அளவு நான் பதட்டப்படுகிறேன். ஆசை அளவு அவஸ்தையும், பற்றளவு பதட்டமும், இச்சை அளவு இம்சையும், இதெல்லாம் எனக்கு அந்த நேரத்துல ஏற்படும். அப்ப நம்ம இந்த இதுல இருந்து எல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற வெறித்தனத்தை வீழ்த்தணும். எது தந்தாலும் இந்த உலகம் தந்தாலும், ஏன்னா நமக்குள்ள நம்ம இந்த ஒரு மெய்யறிவை பெறறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஒரு சந்த கடையில தான் இருந்தோம், ஒரு ஓட்ட பந்தயத்துலதான் இருந்தோம், லாபத்தின் பெயரால தான் இருந்தோம். ஆமா, அந்த வெற்றி தான் குறி, நியதி குறி கிடையாது. அங்க அதை அடையிறது தான் குறி, அதற்குரிய தர்மம் குறி கிடையாது. அதிர்ஷ்டத்தை நம்புகின்ற உலகம், இதுகிட்ட போய் என்ன சொல்றது? ஒரு அதிர்ஷ்டம் இப்படி வந்துடாதா, இதுல வந்துடாதா, அதுல வந்துடாதா, அங்க கிடக்காதா, இங்க கிடக்காதா, இந்த சம்பவம் நடந்து என்னை சிலிர்க்க வைத்திராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்திட்ட போயிட்டு நம்ம என்ன பேச முடியும்? அது இஷ்டம்டா, அது அதிர்ஷ்டம்டா, அதனால சொல்லப்பட்டிருக்கு. அது உன் இஷ்டத்தினால அது இஷ்டத்தை நம்ம அசைச்சிட முடியாது. அது அதுவாகவே இஷ்டப்படும். அது நமக்கு தேவையும் இல்லைன்னு சொல்றேன். அதிர்ஷ்டத்தையும் புறந்தள்ளுங்கள். இது ஏதோ வெற்று துறவு வாசகம் நினைச்சிட்டு இருப்பீங்க. இகவாழ்வாயினும் அகவாழ்வாயினும் மரணத்தின் வேளையில் அவன் ஒரு நீர்த்த நிலையில் மனச்சமநிலையோடு நெஞ்சினித்து குளிர்ந்து ஒரு வியர்வை வடிவது போல இவன் ஜீவன் இவனை விட்டு செல்ல வேண்டும். அது இல்லறத்து வாசியாயினும் துறவர வாசியாயினும் இவ்விருவரும் அங்கு அறத்தின் பெயரால் நிலை நின்றிருந்தால் அது சாத்தியமாகும். இந்த பதட்டப்படுறது நம்ம வச்ச அந்த ஆழ்நிலை ஆசையும் வெறியும் தான். அதை நம்ம வென்றுதான் ஆகணும்.
நம்ம பாட்டுக்கு எனக்குன்னா அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான கடமைகள் எதிர்காலத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எனது எனது பாரம்பரியம், என்னுடைய பரம்பரை இப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அதர்மம் செய்துவிட வேண்டியதில்லை. தர்மத்தின் பெயரால் வாழ்ந்திருங்கள். ஒரு பறவையை போல அப்படியே வாழ்ந்திருங்கள். மனம் பறந்திருங்கள். அங்க அகத்தை இருக்க காடாக்காதீர்கள். அங்கு அரக்கத்தனம் புக விட்டு விடாதீர்கள். நமக்கு வெறியே வேணாம், ஆசையே வேணாம். வெற்றிங்கிற வாசகம் அதுதான் சொல்லுது. வெறி வற்றின் வெற்றி, வெற்றில் நிற்றல், முற்றிலும் வெற்றி காண். வெற்றில நிற்கணும். ஏன்னா நான் இயலாவே ஆனந்தமா தானே இருக்கேன். அவ்வளவுதானே. இனிமேல் எனக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்கு இந்த புற காரணிகள்ல ஒன்றுமே இல்லை. வேணா அது புடுங்கிட்டு வருமே தவிர என்னுடைய இயல் ஆனந்தத்தை அது எப்படி கொடுக்க முடியும்? இந்த சகத்துல இருந்து நீங்க பெறுவது எதுவுமே ஆனந்தம் இல்லை, இன்பம் இல்லை என் செல்வங்களே. அதெல்லாமே காக்கை பொன் போலதான். பொன்னும் ஒளிருகிறது மிளிருகிறது, காக்கை பொன்னும் ஒளிருகிறது மிளிருகிறது. ஆனால் தங்கம் வேறு, காக்கை பொன் வேறு பாருங்கள். அது அப்படி காட்டும், ஒண்ணும் இல்ல. மின் பூச்சி போலதான். அது இல்ல அதோட சுபாவம். அது கடக்க அந்த கன நேரத்தை பயன்படுத்துது. இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே ஒளிரிக்கொண்டே இருக்கும்னு சொல்றதுக்கு இல்ல. அதனால நம்ம 100% உள்வாங்கிதான் ஆகணும். ஏன்னா நம்ம கடக்க போறதுங்கிறது உண்மைதானே. அந்த முடிவான பாடத்துல, முடிவான பரீட்சையில வென்று வைத்து விட வேண்டும். எப்ப வந்தா என்ன, எழுதி நீ பதில் எழுதி கையில வச்சுக்க. அவன் வரும்போது கொடு. இந்த அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கதில் நிலை நின்று அங்கு இன்ப துன்பம் தாராது, இன்ப துன்பம் சாராது உங்களுக்குள்ள ஒரு இயல் ஆனந்தத்துல நிலை நிற்கிறத பழகுங்க. உங்க உயிரின் ஸ்வரூபம் ஆனந்தம். உன் இறைவன் ஆனந்த நடன ராசனாரா இருக்கிறான். ஆனந்தம் தவிர இந்த உலகத்துல நீ அடையிறது ஒன்றுமே கிடையாது. இதை அறிந்து நான் எனக்குள்ள நிலை நின்று இருக்கிறது. இதை நான் பறி கொடுக்காம இருந்தா போதும். இந்த பிறப்புற ஆட்டத்துல ஓட்டத்துல நான் நட்டமடையாம இருந்தா போதும். அப்ப இதெல்லாமே அந்த இயக்குனரின் தீர்மானத்தில் போடப்பட்டிருக்கும் மேடை. அங்கு நடிகர்களையும் அவனே தேர்வு செய்தான். கதாபாத்திரத்தில் வலிமையானவை, வலிமை குன்றினவை, இன்னும் அப்படியெல்லாம் எல்லா கதாபாத்திரத்தையும் அவனே செய்தான். நம்ம அவன் கொடுத்த ஆடை வரைக்கும் அங்கேயே கலைந்துட்டு நம்ம கீழே இறங்கி வரணும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஏன்னா இதெல்லாம் நம்ம சில உண்மைகளை உணரணும்னு சொல்றேன், சில நிலைப்பாடுகளை உணரணும்னு சொல்றேன். நமக்குள்ள அது தானா வந்துடும். ஏன்னா நம்ம அந்த பிறவிகள் அப்படிதான் இருந்தோம். இன்னைக்குதான் அன்னம், ஏன்னா இது வரைக்கும் பிறந்ததின் பலனை அனுபவிக்கிறதுக்குள்ள வந்திருக்கோம். எந்த பிராணியாவது உழைக்காம ஒண்ணுதான் பாருங்களேன். இந்த உணவு சங்கிலில் அத்தனையும் தன் பரிபூர்ண கடமையை செய்து போராடி தன் உயிரை பணயம் வைத்து இன்னொரு உயிரை பிடித்து உண்கிறது. இப்படிதான் போராடிக்கிட்டு இருக்கு. இறத்தேட போறதுங்கிறது ரெண்டாவது. முதல்ல தான் இன்னொன்னுக்கு இறை ஆகிடக்கூடாது. இந்த போராட்டத்தின் பெயரால் இருக்கும் பொழுது அதனுடைய அத்தனை அந்த மிருகத்தனமும் அதற்குள் வெளிப்பட்டு விடும். மறந்து விடாதீர்கள். மிருகம்னா மிருகம் இல்ல, கருமி இயல்புனது தனியா ஒண்ணு கிடையாது. விலங்குன்னா விலங்கு இல்ல, அதை நம்ம மறந்துடக்கூடாது. மிருகன்னா மிருகம் இல்ல, கருமி. அதுக்கு அததான் தெரியும். அது குட்டி இருந்துச்சுன்னா அததான் தெரியும். மற்றதை சுத்தி இருக்கிறது எல்லாமே பகைதான். அதுதான் அதனுடைய நியதி. கருமி இயல்பினதை மிருக இயல்பினது ஆக்கினான். இந்த மனிதன்ற தனிமை, மனித தனிமை, தனக்குள்ள தனிந்து விடுபவன், தன்னை 100% தனித்துக் கொள்பவன். அதனால அந்த பசியையும் ரணத்தையும் எதையுமே தன்னுடைய சதானந்தம் குலையாம இந்த ஜீவன் விடுபடுகின்ற வரைக்கும் அவனால நிலை நின்று இருக்க முடியும். விலங்குன்னா விலங்கு இல்ல, அதுக்குள்ள விலங்கு பூட்டப்பட்டிருக்கிறது. எங்கு விலங்கு பூட்டப்பட்டிருக்கிறது? அறிவு விலங்கு பூட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு அந்த
நிஜத்தை இந்த சகம் சொல்லி தரலையா இல்ல இவங்கெல்லாம் வேற எதையாவது தேடிட்டு அதெல்லாம் விட்டுட்டாங்களான்னு தெரியல. விலங்குன்னா விலங்கு தானே. என்ன பூட்டப்பட்டிருக்கு? மெய் அறிவு பூட்டப்பட்டிருக்கிறது. இப்ப மிருகம்னா கருமி இயல்பினதா இருக்கு. இதெல்லாம் அந்த விலங்கை உடைத்து சுத்த தந்திரத்தால் விடுதலை அடைந்த தலைவன் இவன். இந்த கருமி இயல்பினதிலிருந்து தன்னால இயன்றதை இந்த சகத்திற்கு செய்யணுன்ற மன நிலைப்பாட்டில் இருப்பவன், பசித்தோர் முகம் பார்ப்பவன், கொடுத்து உண்பவன், விருந்தோம்பலினால் இறைவனை மிரளச் செய்து விடுபவன். அப்படி ஒரு பேர் இயல்பு இந்த மனிதத்திற்குள்ளார இருக்கு. அது வெறி வற்றினாதான் உணர முடியும். அதாவது நம்ம மரணத்தின் தருவாயிலும் அவனுடைய புற அக இயக்கங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துட்டாலும் புகழுக்கு அடிமைப்பட்டு அதன் பெயரால் விழித்திருப்பான். அந்த ஸ்தானம் பறிக்கப்பட்டாலோ அல்லது அந்த ஸ்தானத்தை தக்க வைக்க முடியாது போனாலோ நிலை குலைந்து போய்விடுவான். ஆனா விரைவில் விடைபெற போகிறார். ஆனா அதை அவர் உணர மாட்டார். ஏன்னா அந்த மாயையில தன்னை பூட்டிக்கிட்டார். அந்த மாயை ஏற்படுத்தின மாயையில லைத்து அதன் பெயரால பயணிச்சுக்கிட்டு இருக்கார். பாவப்பட்டவர்கள். அவர்கள் என்ன பெற்று இருந்தாலும் அவர்கள் ஏதும் பெறாதவரே. தனக்குள்ள வெற்றல் நிற்றல்ங்கிற ஒரு உண்மையை நாம் உணராது போனால் நம்ம தனி மனித வாழ்வு வெற்றியே அடைவதில்லை என்று சொல்லுவாங்க. எல்லாமே போயிரும், இதுவும் போயிரும். இந்த உண்மையை ஏத்துக்கிறதுல என்ன இருக்கு? மற்றபடி இதுல கலந்துக்கிறதுல என்ன இருக்கு? கலந்துக்குங்க. அங்க உங்களுக்கு செய்ய வழங்கப்பட்ட கதாபாத்திரத்தை போட்டுருங்க. அந்த கதாபாத்திரத்திற்குரிய தரத்தோட நில்லுங்க. அப்படியே இறங்கி வந்துருங்க. அப்படியே பயணிச்சுக்கிட்டுருங்க. எதுலையும் ஆழ்ந்து கிடக்காதுங்க. நம்ம மனதுல இருக்க அந்த வஞ்சகம் நஞ்சு அந்த பிரதேசத்திற்குள் போகாதீர்கள். கருமிக்கிட்டே இருக்கும். அவனால மறக்கவே முடியாது. அந்த ஒன்றின் பெயரால் சுழன்றுகிட்டே இருப்பான். பகைவன் உறங்குவான், பகை உறங்குவதில்லை. தீயவன் உறங்குவான், தீமை உறங்குவதில்லை. மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே, உங்களுக்குள் அகப்பகையை தீமையை எப்பாடுபட்டாவது கடன்பட்டாவது அகற்றி விடுங்கள். இங்கு அகற்ற வேண்டியது பகை, பகைவன் இல்லை. இங்கு அகற்றப்பட வேண்டியது தீமை, தீயவன் இல்லை. நமக்குள்ள இருக்க இந்த அகப்பகையில் தீமையில் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த ஆசையும் வெறியும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். நம்ம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலைங்கிறது வேற விஷயம். அங்க யாரோ ஒரு நபர் செய்யும் பொழுது இவர் அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கதில் காணுவார். தான் சார்புடையர் வரும்போது அப்படியே போட்டு மூடு. இந்த உலகத்தினுடைய பார்வையிலிருந்து விலக்கி வை. தன்னோட உச்ச வரம்புல நம்ம என்ன செய்ய முடியும் அதை பார்ப்போம். அப்படி ஒரு கணம். ஆனா நியாயாதிபதி தான், நியாயஸ்தன் தான். அங்க அந்த ஊரில் பெரிய மனிதர் தான், எல்லாம் செய்திருப்பாரு. அது வரைக்கும் அந்த நன்றின் பெயராலே நின்று அதெல்லாம் பரிபாலனை பண்ணியிருப்பாரு. ஆனா தான் புள்ள செய்யும் போது முதல்ல அதை மூடி மறைச்சிருவாரு. தன்னோட ரத்த பந்தன்ட்டு. இதெல்லாம் அதர்மம் இல்லையா? யாரும் பார்க்கலையா? அத கண்காணிக்கு அணுவுக்குள் 1000 கோடி கண்கள் கூறினான் சத்குரு. இந்த கண்காணின்னு ஒருத்தர் இருக்கானா, அவன் அணுவுக்குள்ளார 1000 கோடி கண்களை வைத்திருக்கானா. ஏன்னா உன்னை மேலான நிலையை நீ அடையிற, கீழான நிலையை அடையிற, அது அத்தனையும் உன் தீர்மானத்துல இருக்கு. அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே முழுசா பார்த்துக்கிட்டே இருக்கார். எந்த விதமான உபதேசமும் உனக்கு செய்ய மாட்டார். எதை செய்தாலும் அப்படின்ட்டுதான் போய்கிட்டு இருப்பார். இங்க இப்படிதான் இருப்பார், அங்க வேற மாதிரி இருப்பார். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் கசந்த உண்மை, சத்தியமா நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. நம்ம வாழ்வில் அடைகின்ற வெற்றியை கொண்டாடி தோல்வியில் துவண்டு இது ரெண்டையுமே செய்யறது வெறிதான், ஆசைதான். எடுத்து அப்படி ஒரு ஓரமா வச்சிருங்க.
நம்ம சகோதரர்கள்ட்ட நம்ம என்ன போய் வெற்றி அடைய போறோம்? வெற்றின்னு ஒண்ணு வந்துட்டா ஒருத்தன் துன்பப்பட்டு தானே தீருவான். அவன் நம்ம சகோதரமா இருக்கானே, என் சகோதரனுக்காக நான் மனதார விட்டு கொடுக்கிறேன். இந்த இந்த களத்தில் வெற்றியாளன் அவனை நான் பிரகடனப்படுத்துகிறேன். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள், மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். வெறி தீர்ந்தே ஆக வேண்டும். நமக்குள்ள ஒரு வெற்று நிற்றல் எனும் நற்றவும் பயின்றி இருக்க வேண்டும். இது ஒரு கசந்த உணவு தான். இதை முதல்ல எடுத்து இந்த உண்மையை உணர்ந்துக்க, உனக்குள்ளார கூறிக்க. ஏன்னா இதன் பெயரால தானே, இந்த வெறினால தானே ஒரு சகோதரன் சகோதரனை வீழ்த்துறான். எந்த உறவையும் வீழ்த்திடுது. எந்த உறவையும் எதிரி ஆக்கிக்குது, துரோகி ஆக்கிக்குது. யாரை கேட்டாலும் எனக்கு அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அவன் எதிர்மறையா கையாளுறான், நான் நன்மைதான் செய்யறேன், அவன் எனக்கு தீமைதான் செய்யறேன். இதெல்லாம் இங்க இந்த சந்தை கிடைக்க நம்ம வந்திருக்கோம். இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டதானே நடந்துகிட்டு இருக்கு. இதுல கருத்து கூறத்துக்கு என்ன இருக்கு? இந்த புவியினுடைய எல்லா கணக்குகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்ட மாய புதினங்கள் என காணுங்கள். அவரவர் அந்தந்த களத்தில் அந்தந்த கணத்தில் அந்தந்த அந்த செயலை படிக்கிறார். அந்த செயலை படிக்கிறாருன்னா அந்த செயலை புரிகிறார். ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட பெரிய முட்டாள்தனம் ஒண்ணு கிடையாது. நமக்குள்ள அனிச்சை செயலா நிறைய இருக்கு. நம்மளுடைய ஆணைக்கு இணங்கி இந்த இதயமும் சுவாசமும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. அதுல அப்படி ஒரு ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க நீ சொல்றதுதான் கேட்க, நிறுத்து மூச்சேன்னு சொல்றோம். நிறுத்தி பாரு, அப்பொழுது நீ தெரியும். நீ ஒட்டிக்கிட்டு கூட கிடையாது, நீ அதுக்கு காலுக்கும் கீழே கிடக்கிற ஒரு அற்ப பொருள் நீன்றது புரியும். இதெல்லாம் ஒழுங்கா இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அகம் புறம் எல்லாம் சரியா இயங்குனா இவர் ஏறி உட்கார்ந்துக்குவார். நான் வந்திருக்கிறேன், ஆணவம் கண்மம் மாயினும் முக்காலில் அமர்ந்திருக்கும் ஆணவனார் நான் அப்படின்னு அமர்ந்திருப்பார். இதெல்லாம் நம்ம கடந்து வரணுமா இல்லையா? இந்த வெறி ஆசையினுடைய நாயகன் நான் தான். இந்த நான் எனும் தன்மை தான். இதுல இருந்தெல்லாம் நம்ம மீட்டு எடுத்துக்கணும் செல்வங்களே. வெறியே இருக்கக்கூடாது. 100% வற்றணும். யாரையுமே நம்மளிடத்துல வந்துட்டு அது செல்லும் பொழுது மங்களமா தான் செல்லும். வரும்போது அது எதுவா வேணாலும் வந்திருக்கும். உன்னுடைய களத்திற்குள்ளார வரும் பொழுது அதனுடைய எதிர் விளைவுங்கிறது மங்களமா தான் இருக்கும், போற்றுதலா தான் இருக்கணும். அவங்கள எந்த விதத்திலும் நேரடியாக மறைமுகமாக காணலால சொல்லால செயலால எதையும் துன்பம் செய்திடக்கூடாது. இதுல நம்ம 100% உறுதி செய்துக்கணும். இதெல்லாம் புண்ணியம். புண்ணியம்னா புண்படாம புண்ணியம் செய்ய முடியாது. இந்த உலகம் புண்ணியம் செய்தா புண் தண்டுதான் தீரும். அதனால முதல் சொல்லி புண் வைத்தான். நம்ம புண்ணியம் செய்யணும்னா புண்பட்டு தான் தீரணும். இல்ல நான் அவனுக்கு நன்மை தான் பண்ணேன், அவன் எனக்கு தீமை செய்துட்டான், அது அவன் இயல்புன்னு சொல்றேன். அதை நீ அது எதிர்பார்க்காத. உனக்குள்ள அங்கு குரோத பக்கங்கள், விரோத பக்கங்கள், துரோக பக்கங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த சகம் எந்த விதத்தில் உன்னை எவ்விதத்தில் போர் தொடுத்தாலும், உளவியல் ரீதியாக மனோ ரீதியாக அல்லது தேக ரீதியாக எது செய்தாலும் நீ மாற்று செய்வதற்கில்லை. உற்றதை மட்டும்தான் செய்யணும், நற்றவத்தை மட்டும்தான் செய்யணும். ஏனெனில் இவர் பக்குவப்பட்ட ஆத்மன். இது பக்குவப்பட்ட ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். இது ஒரு கடினமான பாடம் தான் சொல்றேன். தன்னை பக்குவப்படுத்திக்க தயாரா இருக்கிற ஆத்மாக்களுக்கானதுன்னு சொல்றேன். ஏன்னா ஆன்மாங்கிற நிலையில தோன்றுகின்ற நாம் ஆத்ம நிலை எய்த வேண்டும். ஆத்துமான என்ன? ஆத்துமா என்னத்தை ஆத்துறது? வெறியில இருந்து உன்னை ஆத்திக்குமா? ஆசையில இருந்து உன்னை ஆத்திக்குமா? ஆத்துனாதான்ப்பா நீ ஆத்துமா ஆக முடியும். இல்லாட்டி ஆன்மா அப்படின்னு கொம்பு முளைச்சிட்டு நின்று இந்த உலகத்திட்ட போராடிட்டு இருக்கும். நான் யார் தெரியுமா? யாரா நீ? மறுமலைக்கு காத்திருக்கும் சருகு, நாள் குறிக்கப்பட்ட மரண தண்டனை குற்றவாளி நீ. வேற என்ன சொல்றது இருக்கு? ஊத்தை சடலம் உப்பிட்ட பாண்டம், பிடித்தால் பிடி சாம்பலுக்காக காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா, முடி சார்ந்த மன்னரும்
முடிவில் ஒரு நொடியில் பிடிசாம்பல் அவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு காற்று கதவடைத்தால் 4 நாளிகையில் நாற்றம் பிடித்த தேகமடா இது. இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரி இருக்கும் சரீரம் முதிர இருக்கும் முதிரக்காடு. நாற்ற கூடைக்கு என்னடா நல்ல முகவரி, விளக்கமாத்துக்கு என்னடா பட்டு கொஞ்சம். வேற ஏதாவது வரலாறு இருக்காது இல்லை என் செல்வங்களே. உன்னுடைய மேலான சித்தத்தினால், மேலான குணத்தினால், மேலான நடத்தையினால் நீ உனக்குள் ஒரு பெரும் தன்னிறைவு அடைகிறாய். அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். அறிந்தாதான் அடங்க முடியும். நான் அறிந்து எரிந்தாதான் நான் அடங்க முடியும். நான் அடங்கல அப்படின்னா மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே தான் இருப்பேன். என்னால இந்த சகத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் விளைவுகள் தான் நடக்கும். அதனால நமக்குள்ள இருக்க வெறி வற்று வெற்றி பெறுகிறோம். எல்லாத்துலயும் தீவிரமா இருக்கும். எங்க தீவிரமா இருக்குன்னு தெரியாது. எந்த அறையில மறைஞ்சிருக்கணும் நமக்கு தெரியாது. அது வரும்போதுதான் புரியும். காணா போகும்போதுதான் புரியும். பறிக்கப்படும் போதுதான் புரியும். ஆனா பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் அப்படியே ஒரு பற்றற்ற நிலையில, அந்த பற்றற்ற ஒன்றை பற்றுன்னு நான் ஒரு மேலான நிலையில அங்கு தவத்தில் நிலை நின்று இருக்கிறேன். அங்கு இறை லயத்தில் நிலை நின்று இருக்கிறேன். நான் அவனோடு இரண்டர கலந்து இருக்கிறேன் அப்படின்லாம் படம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள்லாம் வாழும் காலம் வரை நடித்து கொண்டிருப்பவர்கள். உனக்குள் ஒரு வெற்று தன்மையை நீ உணராதவரை நீ உன்னுடைய இந்த ஆத்மாவை கடை தேற்றவே முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கு சூழ்ந்திருப்பது எதுவும் உறவுகள் இல்லை. இதெல்லாம் மாறுவேடம் பூண்டு வந்திருக்கும் காலன்கள். மீண்டும் மீண்டும் உன்னை இந்த ஜனன மரண பந்தத்தில், இந்த பிறப்பிறப்பு சாகரத்தில் மூழ்கடிக்க வந்திருக்கும் திட்டமிட்ட கதாபாத்திரங்கள் இவைகள் அனைத்தும் உன் தேகத்தையும் சேர்த்துத்தான் கூறுகிறேன். உயிர் பொருள் தான் உன் உறவு. அந்த உயிர்க்குயிரான பொருள் தான் உறவு. நம்ம தான் இங்க விரும்பவே தயாரா இல்லையே. அப்ப நான் வெறுக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்குள்ள ஒரு தன்னிருப்புல இருந்துக்கணும். எதற்குள்ளாரையும் ஆழ்ந்து போயிடக்கூடாது. ஆம் செல்வங்களே, வெறி வற்றி நீங்கள் வெற்றி அடைய கடவது. சிவமங்கலம்.